இந்தியா கூட்டணியில் உள்ள ஆம் ஆத்மியும் காங்கிரசும் இணைந்து போட்டியிட்டிருந்தால் டெல்லியில் ஆட்சியை பிடித்திருக்க முடியும் என்பது அந்த கட்சிகள் பெற்றுள்ள வாக்கு சதவீதம் மூலம் தெரிய வந்துள்ளது. 14 தொகுதிகளில் பாஜக வேட்பாளர்களை விட இந்த இரண்டு கட்சிகளின் வேட்பாளர்கள் அதிக வாக்குகளை பெற்றுள்ளனர். டெல்லி சட்டமன்ற தேர்தலில் தனித்தனியாக போட்டியிட்டு ஆம் ஆத்மி காங்கிரஸ் தவறு செய்துவிட்டதாகவும் இரு கட்சிகளும் இணைந்து களம் கண்டிருக்க வேண்டுமென்று இந்தியா கூட்டணி தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இரண்டு கட்சிகளும் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்திருந்தால் டெல்லியில் ஆட்சியை கைப்பற்றியிருக்க முடியும் என்பது வாக்கு சதவிகிதம் மூலம் தெரியவந்துள்ளது. பாஜக 45.56 விழுக்காடு வாக்குகள் பெற்றிருக்கும் நிலையில் ஆம் ஆத்மி 43.57, காங்கிரஸ் 6.34 என மொத்தம் 49.91 விழுக்காடு வாக்குகள் பெற்றுள்ளன. மொத்தமுள்ள 70 தொகுதிகளில் பாஜக 48 இடங்களையும் ஆம் ஆத்மி 22 இடங்களையும் கைப்பற்றியுள்ளன. 48 தொகுதிகளில் 14 பாஜக வேட்பாளரை விட ஆம் ஆத்மி மற்றும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் சேர்ந்து அதிக வாக்குகள் பெற்றிருப்பது தெரியவந்துள்ளது. அதாவது திமார்பூர், பட்லி, நங்லோய் ஜாட், மணிப்பூர், ரஜீந்தர் நகர் ஆகிய தொகுதிகளில் வெற்றி பெற்ற பாஜக வேட்பாளர்களின் வாக்கு வித்தியாசத்தை விட காங்கிரஸ் வேட்பாளர்கள் அதிக வாக்குகள் பெற்றுள்ளனர். ரஜிந்தர் நகரில் பாஜக ஆம் ஆத்மி வேட்பாளர்களின் வாக்கு வித்தியாசம் 1231 மட்டுமே. ஆனால் காங்கிரஸ் வேட்பாளர் 4015 வாக்குகள் பெற்றுள்ளார். புதுடெல்லி தொகுதியில் பாஜக வேட்பாளர் பர்வேஷ் சாகிப் சிங் முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை விட 4089 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி வாகை சூடியுள்ளார். அதே தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் சந்தீப் தீக்ஷித் பெற்ற வாக்குகள் 4568. அதேபோல் ஜங்புரா தொகுதியில் மணீஷ் சிசோதியாவுக்கும் வெற்றி பெற்ற பாஜக வேட்பாளர் தர்வீந்தர் சிங்கிற்கும் இடையேயான வாக்கு வித்தியாசம் வெறும் 675. இப்படி மால்வியா நகர், சங்கம் விஹார், திரிலோக்புரி உள்ளிட்ட தொகுதிகளில் குறைந்த வாக்கு வித்தியாசத்திலேயே பாஜக வெற்றி பெற்றுள்ளது. ஆம் ஆத்மி காங்கிரஸ் இணைந்து போட்டியிட்டிருந்தால் டெல்லியை கைப்பற்றியிருக்க முடியும் என்றும் இந்தியா கூட்டணி தலைவர்கள் கருத்து தெரிவித்திருக்கும் நிலையில் இந்தியா கூட்டணியில் இருந்து கடைசி நேரத்தில் ஆம் ஆத்மி விலகியதாலேயே இந்நிலை ஏற்பட்டிருப்பதாக காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் குற்றம் சாட்டியுள்ளார். ஆம் ஆத்மி கட்சியினுடைய அகங்காரத்தால் விளைந்தது. அவர்கள் இந்தியா கூட்டணியை பாதுகாத்திருக்க வேண்டும், இந்தியா கூட்டணியை பலமாக வைத்திருக்க வேண்டும், காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி வைத்திருக்க வேண்டும். காங்கிரஸ் கட்சி தயாராக இருந்தது கூட்டணி வைப்பதற்கு. கடைசி நேரத்தில் காங்கிரஸ் டிசம்பர் 1ஆம் தேதி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பாராளுமன்ற கூட்டணி நடத்தி கூட்டணியில் இருந்தோம், டிசம்பர் 1ஆம் தேதி அறிவித்தார் கூட்டணி இல்லை என்று. அதனுடைய விளைவாகத்தான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள். ஆம் ஆத்மி 22 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கும் நிலையில் காங்கிரசுடன் இணைந்து போட்டியிட்டிருந்தால் மேலும் 14 தொகுதிகளில் வென்று பெரும்பான்மைக்கு தேவையான 36 இடங்களை கைப்பற்றி இருக்கலாம் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.